சிவனே போற்றி, மாற்றவர்க்கும் இறைவா போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நெறிமறைவழியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எழுதரு மறைகள் தேராய் இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதலை தலைமேலேற தொழும்பு கண்ணீருள் மூழ்கி அழுதடி அடைந்த அன்பன் அடியவர் கடிமை செய்வாராம். தொல்லையிலும் பிறவி சூடும் தடை நீக்கி அல்லவருக்கு ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியடிக்கும் வாதபோகிறோம் திருவாசகம் எனும் தேன். கைலாய பரம்பரையில் சிவஞான போதனை காட்டும் வெண்ணை பைவாய்மை மெய் கண்டான் சந்ததி கூர்மைஞானவானுவாகி குயிலாரும் குழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாலோம். நற்குஞ்சர கந்து நமிக்கலை ஞானம் கற்கும் சரக்கந்துகான் சிற்றம்பலம். இல்லாமல்ல ஆட்டுக்கெல்லாம் திருவருடன் குருவருடன் மணிக்கருள் செய்ய அற்புதமான மார்கழி திங்கள் திருவம்பாவை திருப்பிள்ளைக்கு சிறப்பு சொற்பொழிவானது மகான் ஸ்ரீ ஒடுகுத்தூர் சுவாமிகள் திருமணத்திலே ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுகின்ற நிலையில் 66வது ஆண்டாக மலர்ந்திருக்கின்ற இந்த நல்ல ஆண்டில் மார்கழி திங்கள் 4வது நாளான இன்று பொன்னித்தில நகையாய் இன்னம் புறந்தின்றோ என்ற பாடலை மணிவாசக பெருமானுடைய குருவர் துணையுடன் ஒடுகுத்தூர் சுவாமிகளுடைய குருவர் துணையுடன் நாம் தொடர்ந்து சிந்திக்க முற்படுவோம். பொன்னித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானி பாடி கசிந்து உள்ளம் உள்ளற்கு நின்றுருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் தீரேலோ ரெம்பாவாய் என்று பெண்ணடியார்கள் ஒருவரை ஒருவர் எழுப்பி கொண்டு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த இல்லங்களுக்கு செல்லுகின்ற காட்சி. இன்னும் நீராடுவதற்கு முன்பேயே இவ்வளவு பாடல்கள், இன்னும் ஒவ்வொருத்தருக்காக ஒரு அடியாருக்காக எவ்வளவு நேரம் அந்த பெண்கள் எல்லாம் செலவிடுகிறார்கள். இந்த கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்ற ஒரு அருமையான கருத்தை உடைய இந்த பாடல். ஒளி பொருந்திய முத்துக்களை போன்ற பற்கள் உள்ள பெண்ணே, எங்கள் பாவை போன்று இருக்கக்கூடியவளே, இன்னும் உனக்கு விடியவில்லையா? அழகிய கிளியின் மொழி போன்ற சொற்கள் உள்ள பெண்கள் அனைவரும் இங்கு எல்லோரும் வந்துவிட்டனரோ என்று அவள் கேட்க, அதற்கு வந்துள்ளவரை எண்ணி கணக்கிட்டு உள்ளவண்ணம் தெரிவிப்போம் என்று இவள் சொல்லுகிறாள். அந்த நேரமும் ஒரு சிறிது நேரம் கண்ணை மூடி கிடந்து காலத்தை வீணாக்காதே. தேவர்களுக்கெல்லாம் ஒப்பற்ற அமிர்தம் போன்ற அந்த பெருமான் ஆகமங்களின் சிறந்த பொருளாக உள்ளவனும் காண்பவருடைய விழிகளுக்கு இனிய காட்சி கொடுப்பவனுமாகிய சிவபெருமானை எல்லோரும் புகழ்ந்து பாடி நெஞ்சம் அதிலே ஒன்றுபட்டு நிற்கின்ற நிலையிலே உள்ளே நெகிழ்ந்து கசிந்து கண்ணீர் மல்கி உருகுகின்ற நிலையிலே நாங்கள் வந்துள்ளதை எண்ணி கணக்கிட்டு கூறுவதற்கு முடியாது, நீயே வந்து எண்ணி கணக்கிட்டுக் கொள்வாயாக என்று வேண்டுமானால் மீண்டும் சென்று உழங்கு என்று அந்த பெண்ணிற்கு எழுந்து இன்னும் வாராமலேயே அவள் பேசிக்கொள்ளுகிறார் இவர்களிடம். வந்தவர்கள் ஒவ்வொருத்தியாக எழுப்புகின்ற நிலையிலே நமக்கு மணிவாசக பெருமான் அறிவுறுத்துகின்ற பல செய்திகள் இந்த பாடல்களில் உண்டு. ஒன்னித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ என்று வந்தவர்கள் கேட்கிறார்கள். அழகிய நேற்றிய பாடல்ல அந்த முத்து போன்ற பற்களுடைய பெண்ணே என்று குறிப்பிட்ட நம்முடைய மணிவாசக பெருமான் இந்த பாடலிலே ஒன்னித்தில நகையாய் என்று, அந்த நித்திலம் என்பது முத்து, அப்படி அந்த ஒன்னி திலநகையாய் சிரிக்கும் பொழுது முத்து சிரிப்பது போல அந்த பற்கள் எல்லாம் இருக்கின்ற அந்த வெண்மையான பற்களை காட்டி இன்னம் புலந்தின்றோ, உனக்கு நாங்கள் எல்லாம் எங்களுக்கு விடிந்து விட்டது, நாங்கள்லாம் வந்துட்டோம், முன்பேயே எழுந்து பல் துளக்கி கை கால் முகம் கழுவி கொண்டு தலைவாரி கொண்டு வந்து விட்டோம்,
நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறியே என்றவாறு அந்த உறங்குவதை காட்டுகின்ற நிலை. புலர்ந்த காலை இந்த இறை வழிபாட்டிற்குரிய காலம். இந்த பொழுது புலர்ந்த உடனேயே அது சிவ வழிபாட்டுக்குரிய காலம். நம்முடைய பழைய புராணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு எழுந்து நீராட செல்வார். இது விடிய அந்த என்ன சொல்கிறாங்க, இப்போ பிரம்ம முகூர்த்தம் அப்படி ஒரு குறிப்பு உண்டு. ஒரு சில திருமணங்கள்லாம் பார்த்திங்கன்னா காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொண்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பு அந்த காலம். அந்த காலத்திலே நாங்கள் எல்லாம் எழுந்து நேரமாக வந்திருக்கிறோம், இன்னும் உனக்கு விடியவில்லையா என்று கேட்பது போல இந்த முத்து என்பதை வைத்து நிறைய பாடல்கள், முத்துலங்கு முறுவல் உமை அஞ்சவே என்று நம்முடைய சம்பந்த சுவாமிகளும் பாடியிருக்கிறார்கள். பல பாடல்கள் நம்முடைய திருவாசகத்திலே நிறைய உண்டு. முத்துநல் தாமம்பூ மாலை தூக்கி, அப்புறம் முத்தனி பொங்கைகள் ஆட ஆட, முத்தனே முதல்வா முத்தனே முதற்சோரி என்று சிவத்தை முத்தாக பார்க்க. இந்த பெண்களும் முத்து போன்றவர்கள், சிவமும் முத்து, அது முத்து போல். இப்படி பல பாடல்கள் நமக்கு இருக்கின்றது. இந்த விடியற் காலை பொழுதிலே சிவ வழிபாடு எப்படி நடைபெறுகிறது என்பதை நம்முடைய அப்பர் சுவாமிகளுடைய திருவாக்கிலே, அப்பர் தேவாரம் 213 பக்கம் பாடு திரு நனிவள்ளி பதிகம். இது அற்புதமான ஒரு தலம். இந்த தலத்திலே அவர் பாடிய ஒரு பாடல், பொழுது புலர்ந்தவுடனேயே சிவ வழிபாடு செய்ய வேண்டும். அந்த சிலந்தி எப்படி சிவபூசை செய்கிறது? எத்தனையோ நமக்கு குரங்கு பூசை பண்ணியிருக்குது, அணில் பூசை பண்ணியிருக்குது, சொல்ல முடியும் காக்கா பூஜை பண்ணியிருக்குது. சிவ வழிபாடு செய்த காக்கை பூஜை பண்ண தலம் இருக்குது. யார் பார்த்துருக்கிறீங்க? குரங்கணில் முட்டம் என்று ஒரு தலம் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குது. அந்த தலத்தில் குரங்கு, அணில், முட்டம், காக்கை வழிபாடு செய்த சிறப்பு. அந்த தலத்துக்கு போனீங்க, மேற்கு பார்த்த தலம். அங்கு அந்த கோயிலை சுற்றி குளம் போல ஒரு அமைப்பு உண்டு. அது காக்கை அந்த குளத்தை வெட்டிச்சான். அந்த எல்லாம் கீர்ன மாதிரி இருக்கும் அந்த குளம். இன்னும் என்ன ஒரு அற்புதம்! அப்படி பல தலக்கு சிலந்தி வழிபாடு செய்த அந்த காட்சியை நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் பாராட்டுகிறார்கள். ஐயா பாட்டு 2வது பாடல் திரு அணைவழி. புலந்தகால் பூவும் நீரும் போற்ற மாட்டா இந்த பதியத்திலே சிலந்தி வழிபாடு செய்த அந்த சிறப்பை காட்டுகிறார். சிலந்தி கூட சிவ வழிபாடு செய்து புலர்ந்த காலை விடிந்த உடனேயே சிவபூசை செய்ய வேண்டும் அல்லவா? எனவே அந்த சிறப்பை காட்டுகின்ற ஒரு அருமையான பாடல். இந்த பதிகத்தில் தான் துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராது, அஞ்செழுத்து ஓதினாலும் அரணடிக்கு அது அன்பதாகும், வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமனர் தந்த நஞ்சு அமுதாக்கி விட்டார் நனிவள்ளி அடிகளார் என்று அந்த பாடல் பார்த்தீங்கன்னா 5வது பாடல். இந்த விடியற் காலையும் எப்போ துஞ்சிருள் காலை மாலை, காலையிலும் மாலையிலும் 5 எழுத்து மந்திரத்தை சொல்வதை மட்டும் விட்டுறாத, இந்த காலத்திலும் விட வேண்டாம். அப்படி விட்டுனீங்கன்னா அது பெருமான் மேல் அன்பு செலுத்தாத மாதிரி ஆயிடும். அதனால் இறைவனுடைய அருளுக்கு அவருடைய திருவடிக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்றால் காலை மாலை 5 எழுத்து மந்திரத்தை ஐயதையும் பாடிடுங்க. அருமையான பாட்டு. துஞ்சிருள் காலை மாலை
ஐந்தெழுத்து மந்திரத்தை விடாது சொல்லுங்கள். ஏன் சொல்லணும்? சொல்லணும்னா என்ன? அமணர்கள் அவங்க நஞ்சை அமுதா போல பாலிலே விஷம் கலந்து கொடுத்தார் திருநாவுக்கர சுவாமிகளுக்கு. அவ்வளவு வஞ்சனை. மகிழ்ச்சி அன்பு தான் என்ன செய்வோம்? சக்கரை பொங்கல் கொடுப்போம். ஏன் நல்ல நாளில் இனிப்பு கொடுத்து கொண்டாடுறது தான் நம்முடைய வழக்கம். ஆனால் ஒரு அருளாளர் ஒரு அடியாருக்கு நஞ்சை கொடுத்தார். அவர்கள் கொடுத்தது நஞ்சு கலந்து கொடுத்துருக்கலாம். இவர் வாங்கி அதை சிவாய நம அப்படின்னு சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே அது என்ன ஆச்சுன்னா அமுதமாக ஆகிவிட்டதாம். நஞ்சு அமுதமாக மாற்றி கொடுத்தது பெருமாள். அந்த சிறப்பு எப்படி வஞ்சனை செய்து கொடுத்தார்களாம். இவர் அதை சந்தோஷமாக வாங்கி அருந்தினார். அதான் ஒரு சிறப்பு. பெருமாள் அதை அமுதமாக மாற்றி விட்டார். இப்படி நிறைய அருளாளர்கள் வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்திருக்கு. நிறைய பேர் அவரை சோதனை பண்ணி பார்க்கலாம், என்ன பண்ணுறார் பார்க்கலாம் ஆகும். அப்படியே திருவண்ணாமலையில் கூட குகை நமச்சிவாயிருக்க குரு நமச்சிவாயிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வரலாற்றில் அவர் ஒரு அம்மா ஆடு மேய்க்குது. அவங்களுக்கு இருந்தது ஆடு தான் சொத்து. ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு ஆடு இறந்துருது. அவர்கிட்ட கூப்பிட்டு போய் அம்மா இது மாதிரி ஆச்சுங்க சாமி, இப்படியா கவலைப்படாத அப்படின்னு தண்ணி தெளிக்கிறாரு. உயிரோட வந்துடுது. இதை பார்த்துட்டே இருக்காங்க அங்கே இருக்கிறவங்க. அவரை ஏதாவது நம்மளை ஏமாற்றணும், அவர்கிட்ட ஒரு கேம் விளையாடணும்னு பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க டீமில் இருக்க ஒரு ஆளை இறந்தது போல் சும்மா படுத்து கண்ணை மூடிக்கிட்டே அவர்கிட்ட போய் பார்ப்போம் என்ன பண்ணலான்ற. அவர் சும்மா இறந்த மாதிரி தூக்கிட்டு போய் வச்சுட்டு, ஐயா சாமி அவர் இறந்துட்டாரு, அவரை எழுப்பிடுங்க அப்படின்னாங்க. அவர் சொன்னால் போனது தான் அப்படின்னாரா. போனது தாட்டாரா. எழுப்பாங்க. எவ்வளோ உயிரோடு தான் படுத்துருக்குறா. எழுப்பாட்டா ஆளும் எப்படி இருக்கும் அவங்களுக்கு. அதுபோல் அருளாளர்களை சோதிக்கக்கூடாது. அருளாளர்களை சோதிக்கக்கூடாது, இடையூறு செய்யக்கூடாது. முடிஞ்சால் உதவி செய்யலாம், இன்னும் அதை விட உதவியே செய்ய வேணாம். உபத்திரவம் பண்ணாமல் இருந்தால் போதும். ஒரு அடியார் இன்னொரு அடியாருக்கு எந்த விதத்திலும் துன்பம் தராமல் இருக்கிறதே பெரிய உதவி. இன்னைக்கு சந்தோஷமாக இந்த துன்பம் செய்கிறாங்க. அதான் ஒரு கடினமான காலம். நமக்கு 5 எழுத்து சொல்லி தான் அதையும் வெல்ல வேண்டும். பெருமான் துணை இருப்பார். எப்பொழுதும் அவர் வாய்மையே வெல்லும். எந்த நிலையிலும் வாய்மை தான் வெல்லும். அந்த காட்சியை வஞ்சனை செய்து அமரர்கள் கொடுத்த அந்த நஞ்சும் அமுதமாக மாற்றி கொடுத்தார் நனிவள்ளி பெருமான். எவ்வளவு அந்த அற்புதமான செய்திகள். நம்முடைய திருஞான சம்பந்த சுவாமிகள்லாம் பூம்பாவை எழுப்பும் போது வெறும் எலும்பும் சாம்பலும். இன்னைக்கு சாம்பல் நம்ம வீட்டில் வைப்போமா? யார்தான் இறந்தவங்க சாம்பலை அங்கே இங்கேயே கொண்டு வராதிங்க, அப்படியே கொண்டு போகட்டுருவாங்க. வீட்டுக்குள்ள அனுமதி கிடையாது. ஆனால் பூம்பாவையுடைய தந்தையார் அது எலும்பிய சாமியும் அந்த பானையில் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தார் நாள்தோறும். திரும்பவும் பெண்ணானம். இதெல்லாம் ஒரு அற்புதமான நிகழ்வு. மயிலாப்பூரில் நடந்த அற்புதமான காட்சி. திருஞான சம்பந்த சுவாமிகள் பதியம் பாடியதும் இந்த எலும்பும் சாம்பலும் மீண்டும் பெண் உரு. அதுவும் இறந்த போது இருந்த வயசை விட இப்போ வளர்ந்துருந்தா என்ன வயசு இருக்குமா? 4 வருஷம் ஆச்சா 3 வருஷம் ஆச்சா, அந்த வளர்ச்சியோடு
அது வந்த பெண் இந்த உலகத்திலே பேரழகு, அவ்வளவு அழகாக அந்த பெண்ணை இறைவன் கொடுத்தார். எனவே இதெல்லாம் நம்ம பதிகங்களுக்கு பேராற்றல் உண்டு. அந்த பெருமானிடம் அன்பு செலுத்தினா எது வேணாலும் நடக்கும். முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை இறைவன் அருளுக்கு பாத்திரமாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். எனவே அந்த விடியற் காலை பொழுதிலே இந்த பெண் என்ன தூங்கிட்டு இருக்கிறா. அதனால் எழுப்புறாங்க, பொன்னி கிள நகையா இன்னும் புறந்து, உனக்கு என்ன விடியவில்லையா, எங்களுக்கெல்லாம் விடிந்து விட்டது என்று. இவ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம். இப்போ குழந்தைங்கள்லாம் எழுப்புனீங்கன்னா விடியற் காலையில் போய் விடியற் காலையிலே தூங்கும் போதோ ப்ளீஸ்மா இன்னும் 1 நிமிஷம் இல்லை ஒரு 5 மினிட்ஸ் அப்படிப்பாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம், இன்னும் 5 நிமிஷம் தூங்கினாலும் மனசு பத்தாது. இன்னும் அடுத்த 5 நிமிஷம் கேட்போம், எக்ஸ்கியூஸ் கேட்டுகிட்டே தான் இருப்போம். ஆனால் அந்த 5 நிமிடம் தூங்குவது அது ஒரு ஆனந்தம். அந்த தூக்கத்துக்கு அந்த நேரம் செலவிடுகிறது. அப்போ இந்த பொண்ணு கேட்குறா, வண்ண கிளிமொழியால் எல்லாரும் வந்துட்டீங்களா என்று. அந்த கிளிமோள் மொழி பேசுகின்ற பெண்களே எல்லாரும் வந்துட்டீங்களா அப்படின்னு இவ தூங்கிக்கிட்டே கேட்குறா, படுத்துக்கிட்டே. அவங்க அதில் ஒருத்தி என்ன பண்ணுறா, இரு எண்ணி சொல்கிறேன்ட்டு கவனம் மாறு. அவள் கேட்டுட்டாளே. அப்புறம் தான் தெரியுது அவன் இன்னும் கொஞ்சம் நேரம் தூக்கிறதுக்காக அப்படி கேட்டிருப்பான். இப்படி ஒரு காட்சி. ஒருத்தர் அந்த பெண்கள்லாம் எல்லாம் நல்லா ஒருத்தருக்கு தோழிகள் தானே. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கேலியாகவும், ஆனால் இறையருளை நோக்கிய பயணம், இதுதான் முக்கியம். அவருக்கு கேலி பேசுதல் இன்றியமையாதது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. கேலி பேசினால் இந்த கண்ணை துயின்று அவமே இந்த காலத்தை வீணாக்கக்கூடாது. எனவே இந்த காலம் அது இறைவனுக்கு உரிய காலம். அதனால் இவ்வளோ பேர் அடியார்கள் நமக்கு இன்னைக்கு உலக திருமகன் திருமணத்தில் இவ்வளோ பேர் சிந்திப்பதற்கு அம்பலவான பெருமான் அருள் செய்திருக்கிறார். இப்போ வந்தவெல்லாம் உறக்கம் கலைந்த பின்னும் இன்னும் படுக்கையை விட்டு எழுந்திருக்கு மனசு வரல. ஆனால் படுத்த நிலையிலேயே பேசுகிறா. இந்த வண்ண கிளிமொழியார் என்பது வண்ணம் என்றால் நல்ல குணம். அந்த நல்ல குணமுடைய அந்த பெண்களே, எல்லா பெண்களும், ஏன்னா அந்த குழு இறைவனை வழிபாடு செய்கிறார்கள் என்றால் விடியற்காலை பொழுதிலே எல்லாம் ஒன்று கூடி நல்ல குணமுடைய அடியார்கள். எனவே அந்த கிளி போல் பேசுகின்ற பெண்கள். இந்த கிளிக்கு பல சிறப்பு உண்டு. அது அழகு. அப்புறம் கிளி பேசுறது பாடுமா. கிளி பதிகம் பாடிச்சுன்னா திருவாரூரில் இருக்கிற கிளிகள்லாம் தேவாரம் பாடுமா. அப்படி நம்ம பதிகங்களில் பதிவு செய்து வச்சிருக்கிறாங்க. அப்போ அங்கே கிளிகள்லாம் பாடுது. ஏன் பாடுதுன்னா வீட்டுக்கு தேவாரம் பாடுறாங்க. அதை கேட்டுட்டு கிளி திருப்பி பாடும். அப்போ இந்த கிளி போல் இருக்கின்ற அந்த காட்சி நம்முடைய மணிவாசக பெருமானுடைய திருவாக்கில் திரு தசாங்கத்தில் ஏறார் இளங்கிளியே என்று அருமையாக இந்த கிளியை பார்த்து அருமையாக பாடுகின்ற ஒரு அருமையான பாடல். கிளிக்கு உரிய பாடல்கள் நிறைய இருக்கிறது. இந்த பாடல் நம்ம திருக்கூட்டத்தில் பெரும்பாலும் பெரியவனால விரும்பி பாடுவாங்க. குயிலில் ஒரு பாட்டு, கிளியில் ஒரு பாட்டு. அப்படி இறைவனை நோக்கி பார்க்கும்பொழுது இவைகளெல்லாம் பாடுகின்றன. ஏறார் இளங்கிளியை பாடுங்க. 6வது பாட்டு அதுதானே. 19ல் 1 முதல் பாடல். 1, 6 2 பேர். திரு தசாங்கம் 19வது பதிகத்தில் முதல் பாடல். அருமையாக மணிவாசகர் பெருமான் அந்த இறைவனுக்கு தூது விடுது. ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி பாடல். Ah
இப்படி இந்த கிளிபோல் பேசுகின்ற அந்த பெண்கள். எனவே அவர்களெல்லாம் வந்து விட்டார்களா என்று இவன் கேட்கிறார். இன்னும் உறக்கத்திலிருந்து எழாமல் கேட்கிறார். இப்போ இந்த எண்ணி சொல்லுதல் என்ற ஒரு சிறப்பு நம்முடைய எண்ணம், அதிலே ஐந்தெழுத்தை வைத்து எண்ணுதல். அதில் அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவார் தக்கவானவரா தகுவிப்பது நக்கன் நாமம் நமச்சிவாயவே என்று ஐந்தெழுத்து மந்திரத்தை அக்கு மாலை கொண்டு எண்ணுதல். இது ஒரு சைவ வழிபாட்டிலே மிகச்சிறந்த ஒன்று. வைணவத்திலே துளசி மாலை வைத்து கொண்டு எண்ணுவார். அப்போ சைவத்தில் அந்த அக்கு மாலை கொண்டு எண்ணுதல், அதுக்கு அக்கு மாலை என்றே பெயர். இப்போ ருத்ராட்ச மாலைகள்னா ஒவ்வொன்றுக்கும் தலைக்கு தலைமாலை, கழுத்துக்கு ஒன்று, ஆரம், நெஞ்சு வரைக்கும் இருக்கிறது ஆரம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் உண்டு. அதுபோல் இந்த எண்ணுகின்ற மாலை அக்கு மாலை. இப்போ ஐந்தெழுத்தை என்ன சிறப்பு அப்படின்னா, அது எதை வேணாலும் கொடுக்கும். இப்போ தான் துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே என்று நம்முடைய அப்பர் சுவாமிகள் சொன்ன வாக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த எண்ணுதல் என்பது மிக சிறப்பு. ஐந்தெழுத்து மந்திரத்தை இடைவிடாது செவித்தல். ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான்கிலாவி இருப்பதன் நாதனை என்று அப்பர் சுவாமி தில்லைப்பதிகத்தில் ஆவி உயிர்த்தல் என்பது ஒரு மூச்சு. இப்போ வெளியே போகிற மூச்சு திரும்ப நாம இழுக்கிறோமா, அதுவாக உள்ள வருதா அப்படின்னா இறைவன் தான் கொடுக்குறான். ஒவ்வொரு மூச்சும் நமக்கு வேலை. எனவே இந்த மூச்சை நம்மால் விட்டு இழுக்க முடியாது. இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். அது ஒருத்தருக்கு வாழ்நாளில் எவ்வளோ மூச்சு விடணும்னு கணக்கு உண்டு. அதை வச்சு தான் வயது. ஒரு நாளைக்கு எவ்வளோ மூச்சு விடுறாங்க? 21,600 மூச்சு ஒரு நாளைக்கு. அப்போ அந்த 21,600 மூச்சு விடுறதுல நீங்கள் கோபமாக, டென்ஷனாக, மற்ற வேலைகள்லாம் பரபரப்பாக செய்கிறவங்களுக்கு இந்த மூச்சு அதிகமாக செலவாகும். இப்படி அந்த நிதானமாக, மன அழுத்தம் இல்லாமல், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் இல்லாமல் நிதானமாக ஒரு வேலையை செய்தல். இப்போ ஞானிகள் பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒடியாதவர் பரபரப்பாக கேட்பார், என்ன செஞ்சாச்சு. அவர் ஒரு நிமிஷம் நின்று முதல்ல பதில் சொல்வார். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. இப்போ இந்த மாதிரி இருந்தால் மூச்சு செலவாகாது. இப்போ இந்த மூச்சு செலவாகாமல் இருப்பதற்கு தான் மூச்சு பயிற்சி, நமக்கு பிராணாயாமம் செய்யணும்னு கண்டிப்பாக நம்முடைய சமயத்திலே உண்டு. சிவபூசை பண்ணும் பொழுது அனுஷ்டானத்திலேயே பிராணாயாமம் உண்டு, மூச்சை ஒழுங்குபடுத்துதல். இப்படி பிராணாயாமம் செய்தால் வாழ்நாள் நீடிக்கும். எப்படி வாழ்நாள் நீடிக்கும்? ஒரு ஆளுக்கு இவ்வளோ மூச்சு கணக்கு, அவர் ஒரு நாளைக்கு இவ்வளோ மூச்சு விடணும். 21,600 பதிலாக 30,000 அன்றைக்கி செலவாச்சுன்னு வச்சுக்கிங்க, வயசு குறையும், அவ்வளோதான். அவங்களுக்கு 70-100 வயசு கணக்கு இருந்ததுன்னா அன்றைக்கே ஒரு 90,000 இல்லையா? இப்படி இறைவன் கொடுத்ததை சீக்கிரமாக காலி பண்ணிடுறது. நிறைய உணவு சாப்பிட்றாங்க, வயிறு முட்டை சாப்பிட்டாங்கன்னா அதுக்கே சரியாக போயிடும், எனர்ஜி பூரா அதுக்கு போயிடும். கிருபானந்த வாரியார் ஒரு அருமையான கருத்து சொல்லுவார், தமிழ் பேசுனா வாழ்நாள் நீடிக்கும்பார். ஏன் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகள்லேயும் நமக்கு பிராணசக்தி என்று உயிருக்கு ஒரு ஆற்றல் உண்டு. பிராணசக்தி மற்ற மொழிகள் பேசும்பொழுது அதிகமாக செலவாகும். அவர் பேசியே காட்டுவார். தமிழில் பேசுனா எப்படி இருக்கும்? அம்மா, அப்பா அப்படின்னு இருக்குமா, அது பாரு மதர், ஃபாதர் அப்படின்னு இருக்கும் பாரு, அப்படி சொல்லி காட்டுறாரு. அப்படி சொன்னால் 2 பங்கு செலவாகும் அந்த பிராணசக்தி. இப்படி ஒரு காட்சி. அப்போ அது மட்டுமே கணக்கு இல்லை, மூச்சு ஒழுங்காக விடுவதற்கு, அப்படி அதை சரி பண்ணுவதற்கு சொல்லுவாங்க. எனவே நமக்கு இந்த எண்ணுதல் என்பது, அதனால தான் 21,600 மூச்சுக்கு 21,600 ஐந்தெழுத்து மந்திரம் சொல்லணும். அதில் 100ல் 1 பங்கு 216, அதில் 100ல் 1 பங்கு 216, அதில் பாதி பங்கு 108. ஸோ அதனால் காலையில் 108, சாயங்காலம் 108 சொன்னால் 1 பங்கு சொன்ன கணக்கு. ஒரு நாளைக்கு 1 பங்கு சொன்ன கணக்கு. 100 பங்கு சொல்கிறவங்களுக்கு
வாய்ப்பு யாராருக்கு கிடைக்குதோ அவர் செய்த புண்ணியம் விருப்பம். அதனால் இப்படி 5 எழுத்து மந்திரத்தை நான் சொல்லாமல் விட்டுட்டனே அப்படின்னு நம்முடைய மாணிக்க வாசக சாமிகள் சொல்கிறாங்க, நாம் சொல்லலை. அப்படி ஒரு காட்சி நமக்கு திருவாசகத்தில் அதிசயப்பத்தில் 26வது பதிகம். திருவாசகத்தில் 26வது பதிகம் 6வது பாடல் எண்ணிலேன் திருநாமம் என்று. இந்த திருநாமத்தை எண்ணுதல், இதை நாமம் செவித்தல் என்று எல்லா சமயங்களிலும் உண்டு. அந்த திருநாமத்தை இடைவிடாது செவித்தல், இதுக்கு மணிவாசக பெருமான் நமக்கு அறிவுறுத்துகின்ற பாடல். ஐயா பாடல் எண்ணிலேன் திருநாமம். எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்துமென் எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்துமென் ஏழமை அதனாலே நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடு மண்ணிலே பிறந்திறந்து மண்ணாவதற்கு நடியரில் கூட்டிய கண்டாமே ஐந்தெழுத்து மந்திரம்னா என்னன்னே சொல்லாம தெரியாம அது என்ன கூட இல்லை. என்னை ஆண்டாரசில இணைத்து சாமி இங்கே வைத்து விட்டார். இப்படி அந்த திருக்கூட்டம் அமைவது இறைவனுடைய கருணை. இங்கே எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது. பெங்களூர் வந்தப்பெல்லாம் இங்கெல்லாம் திருக்கூட்டத்தில் வரும், ஒடுவுத்திரு சாமி திருமணத்துக்கெல்லாம் வருவோம். இப்படிலாம் திருவாசகம் சிந்திப்போம் என்ற ஒரு நாளும் கனவு கூட கண்டதில்லை. சின்ன வயசுல எங்கள் அப்பா அம்மா சொல்லி தந்த நாராயண மந்திரம் தான் சொல்லி தந்தாங்க. சொன்னது நாராயண மந்திரம். அவர் கூட்டிகிட்டு 5 எழுத்துல விட்டார். நான் ஏன் அவர்கிட்ட எப்படி அப்படின்னா அது ஒரு காரணம் உண்டு. பெருமாள்லாம் உயிர். அவர்கிட்ட நான் முத்தி கேட்டேன், எனக்கு முத்தி வேண்டும் என்று நான் விண்ணப்பம் செய்தேன். அவர் நேரம் ஏன்னா 30 நாளும் நான் திருமணத்துக்கு முன்பேயே 30 நாளும் திருப்பாவை போய் பெருமாள் கோயிலில் கலந்துட்டு 30 நாளும் பாடுவோம். பெண்ணடியாரில் தான் 90 விழுக்காடு இருப்பாங்க. ஆம்பளைங்க கொஞ்சம் தான் இருக்கும். அவர் தொக்லூரில் அருமையான திருக்கோயில், அழகான நல்ல பெரிய மூர்த்தி. ஆனால் அவர்கிட்ட தினைக்கும் துளசி வாங்கி கொடுத்தோம். அவர் முத்தி கேட்ட உடனே அவர் நேராக சிதம்பரத்துக்கு கொண்டு வந்து விட்டார். அங்கே போ, அதான் வேலை. அவர் பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் அப்பளவான திருவடியில் அது அவன் குருவாக இருந்து பெருமாள் அருள் செய்தது. ஆமாம், ஒரு அற்புதமான ஒரு நிலை. மூச்சுக்கு மூச்சு நாராயணா. எங்கள் வீட்டில் அதுதான். எங்கள் அப்பாவும் தெருக்கூத்து ஆடுகின்ற அருமையாக பாடுவார், கிராமிய பாடல்கள்லாம் பாடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கெல்லாம் அவங்க படிக்க தெரியாது. ஆனாலும் நாராயணா, உட்கார்ந்தா நாராயணா, எழுந்தா நாராயணா. அதுபோல் இருந்தவங்க அவங்களும் சிவபூசை தீட்சை வாங்கி எத்தனை முறை நாராயணா சொன்னாங்களோ அதே மாதிரி நமச்சிவாய சொல்ல ஆரம்பித்தாங்க. அவங்க சாமி திருவடிக்கு போகிற காலம் வரைக்கும் சிவபூஜை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால் இந்த நாமம் திருநாமம் 5 எழுத்து எண்ணுதல் என்பது மிகப்பெரிய புண்ணியம். அதை நம்மால் செய்ய முடியாது. இறைவன் செய்கின்ற அதிசயம். இதெல்லாம் ஒரு அதிசயங்கிறார். நீ கூட ஒவ்வொருத்தருக்கும் அந்த அனுபவம் கிடைச்சிருக்கலாம். எங்கெங்கேயோ வேறு திசையில் எந்தெந்த ஊர்லேயே பிறந்திருப்போம். இங்கே ஒன்றாக இணைத்து வைக்கிறார் இல்லையா? நாம் நினச்சி கூட பார்க்காத ஒரு சிலருக்கு சிறு வயதிலிருந்த வாய்ப்பு கிடைக்கும். நல்ல புண்ணியம் செய்த குழந்தைகள் உயிர்களுக்கு அது பிறக்கும் போதே அந்த சைவ குடும்பத்தில் பிறக்க வைத்து சின்ன வயசுலேருந்தே 5 எழுத்தை சொல்லிக் கொடுப்பார். அதுபோல் இந்த 5 எழுத்து மந்திரத்தை எண்ணுதல் எவ்வளவு சிறப்பு. நான் அப்படிலாம் சொன்னதே இல்லை. என்னை கூட்டிகிட்டு இப்படி அடியாரத்தொரு கூட்டத்தில் இணைத்தது அதிசயம் அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்வது. இந்த பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒருத்தரை ஒருத்தி எழுப்பி கொண்டு
இந்த எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை தீன்றவமே காலத்தை போக்காது. அது வரைக்கும் நீ தூங்கலான்னு பார்க்குறியா? எனவே கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்குவார். இந்த காலம் மிக சிறப்பான ஒரு காலம். இந்த வீணாக்குகின்ற காலத்தை, அப்படி இறைவனை பாடாது இறைவனை சிந்திக்காது இருப்பது குற்றம் என்பதை குறிக்கின்ற இடமாக அந்த பாடிக்கிட்டே நாங்கள்லாம் வந்திருக்கிறோம். பாட்டை நிறுத்திட்டு திருப்பி என்ன சொல்றிய நீயே? எந்திரிச்சு எல்லாம் ஓடி வந்து அந்த பாடுறவங்க கூட எந்த வரைக்கும் பாடினாங்களோ நிறைய பேர் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்போ பாடிக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கலாம், ஏற்கனவே ஒரு தொண்டர்கள் பாடிக்கணும், வந்தவர் இவர் முதல்ல இருந்து ஆரம்பித்தார். அது தவறான வந்தது அவங்க ஏற்கனவே பாடிக்கிட்டு இணைந்து தான் கொள்ள வேண்டும். அவர் கூட பாடும்பொழுது கூட தான் பாடணுமே ஒழிந்து தனித்து பாடக்கூடாது. நம்ம துணி வெளியே தெரியவே கூடாது, கலந்து இருக்க வேண்டும். இது நமக்கு அப்பர் சுவாமியே அதற்கு இடம் சொல்வார். அப்படி அந்த இணைந்து ஒன்றோடு பாடுகின்ற நிலை புள்ளிருக்கு வேலூர் பதிகத்தில் அருமையான திருத்தாண்டக பதிகம். ஐயா பக்கம் 36, அப்பர் தேவாரத்தில் 36 4வது பாடல். போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. ஒவ்வொரு பாடலிலும் நான் இவ்வளவு காலம் ஐயோ உன்னை வழிபாடு செய்யாது இத்தனை காலம் வீணாய் போச்சே என்று பாடல்களும் வருந்தி பாடுவார். நீங்கள் அந்த பதிகம் முழுக்க பாடினீங்கன்னா நமக்கே பெருமாள் மேல் விருப்பம் வந்துடும் பாடுறது. இப்படி ஆண்டானே அடியேனே ஆளாக்கொண்டு என்ற அந்த பதிகம், அதில் தான் பேராயிரம் பரவி வானோதயத்தின் பெம்மானை என்ற ஒரு பாடல் வரும். நீங்கள் 4வது பாடல் பாடுங்க. இறைவன் எப்படியெல்லாம் அந்த அஞ்செழுத்தையும் தேவாரத்தையும் நாம் என்ன நினைப்போம், தேவாரம் திருவாசகெல்லாம் நாமளே பாடுறோம் அப்படின்னு நினச்சிக்குவோம் இல்லையா? இது இறைவன் பயிற்றுவிக்கிறான், நம்மளாலாம் பாட முடியாது. ஆனால் அந்த இறைவன் அது நாதம், அது பேராற்றல் உடையது. அது சிவத்தை போய் நம்மால் பற்ற முடியுமா? அது இறங்கி வந்தால் மட்டும்தான் சாத்தியம். அதை குறிப்பிடுகின்ற இடத்துல நாம் அவர் பாடுறார் இவர் பாடுறார் அப்படின்னு நினைப்போம். அவரை இறைவன் பாட வைக்கின்றார். இந்த பயிற்சியை சிவம் கொடுக்கிறது என்பதை, இப்படிப்பட்ட இறைவனை இவ்வளவு நாள் நாம் முதல்லையே பூசை பண்ணாமல் 60 வயசு போயிடுச்சு இல்லையா? சின்ன வயசில் சைவ நெறியில் நின்னது, சமண சமயம் சென்று ஒரு 60 வயசில் வரார். இத்தனை காலம் வீணாக போய்விட்டதே உன்னை வழிபாடு செய்யாமல் இருந்து. இந்த பதிகம் வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் முழுசாக வீட்டில் போய் பாடி பாருங்க. என் 4வது பாட்டு பாடுங்க. இருளாய உள்ளத்தில் இருளை நீக்கி, இருளாய உள்ளத்தில் இருளை நீக்கி, இடர்பாவம் கெடுத்தேனை ஏனை உய்ய, இடர்பாவம் கெடுத்தேனை ஏனை உய்ய, அருளாத சிந்தைதனை தெருட்டி தன்போல், தெருளாத சிந்தைதனை தெருட்டி தன்போல், சிவலோக நெறியறிய சிந்தை தந்த, சிவலோக நெறியறிய சிந்தை தந்த, அருளானை ஆதி மாதவத்தூளானை, அருளானை ஆதி மாதவத்தூளானை, ஆரங்கம் நான் ஏத தப்பால் நின்ற, ஆரங்கம் நான் வேத தப்பால் நின்ற, பொருளானை புள்ளிருக்கு வேலூரானை, பொருளானை புள்ளிருக்கு வேலூரானை, போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே, போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. இந்த தெருளாத சிந்தை, இது பக்குவமே அடைய மாட்டது. இதை அவன் திருத்தி தன்போல் ஆக்குகிறான். இந்த சிவமாம் தன்மை என்பது அவ்வளவு எளிதல்ல. நம்முடைய மணிவாசகர் பெருமானும் நம்ம இந்த முத்திநெறி அறியாத பதிகத்தில் அருமையாக சொல்வார் அந்த கருத்தை முழுமையாக. நாம் எப்படியோ இருந்தோம், நம்மை கூட்டி வந்து ஜோதி மன்றத்தில் உட்கார வச்சு நம்ம திருவம்பாவை சிந்திக்க வைக்கிறார். இல்லையா? விட்டுருந்தா காலையில் 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்திருப்போம். அப்படி இருக்கிற வாழ்க்கையில் அவர் 4 மணிக்கு எழ வைத்து குளிக்க வச்சு திருநீர் பூச வைத்து கொண்டு வந்து சேர்க்கிறார் இல்லையா? அவருடைய கருணை
யாரெல்லாம் இதை விடாது சிக்கனை பிடித்து கொண்டு இறை அருளை புரிந்து கொண்டார்களோ வாழ்நாள் முழுக்க இதை செய்வார். ஆனால் நீங்கள் அவர்கிட்ட ஒப்படைக்கணும், அவர்கிட்ட அதுதான் முக்கியம். சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் அவர் அதில் கலக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை அவருடைய அருளிலே கலந்து விட்டால் வாழ்நாள் முழுக்க பிடிச்சுக்குவார். எனவே இப்படிப்பட்ட வாழ்க்கை தொடங்குவது தான் இந்த மார்கழி திங்களுடைய சிறப்பு. எனவே இந்த பெண்ணடியார்கள்லாம் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே, உங்களுடைய மணிவாசக பெருமான்னு சொல்றார் இல்லையா, ஏழை தொழுமனே எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தே. இப்படி நிறைய பல பாடல்கள். அந்த பாழுக்கு இறைத்தல் அப்படின்னா பெருமானை வழிபடாது வீணாக்குகின்ற காலமெல்லாம் பாழ் போகிறது, வீணாக கழிகின்ற காலம். எனவே இந்த காலத்திலே என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இதெல்லாம் கணக்கு பார்ப்பாராம் சாமி. என்னன்னா யார் பண்ணுறாங்க, காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சாங்களா, 4 மணிக்கு எந்திரிச்சாங்களா, எந்திரிச்ச உடனே அஞ்சலுக்கு சொன்னாங்களா, டிவி பார்த்தாங்களா, இல்லை செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு இருந்தாங்களா, இப்படி கணக்கு உண்டு. வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களா, விடிகால சண்டை நடக்கிற ஊர்கள்லாம் உண்டு. ஏன்னா ராத்திரி இருந்து தொடர்ச்சி இருக்கும். ராத்திரி படுக்கும் போதே நினைவோட படுப்பாங்க, எந்திரிச்ச உடனே இந்த கேள்விலாம் கேட்குறோம். ஆமாம், இதெல்லாம் சாமி கணக்கு வச்சு யார் யார் என்ன பண்ணணும்னு கணக்கு வைக்கிறாருன்னு அதுவும் அப்பர் சாமி தான் சொல்கிறார். நமக்கு என்ன தெரியும், இந்த கணக்கெல்லாம் அவர் கையில் இருக்குது. இந்த அக்கௌண்டன்ட் வேலையை மட்டும் யாருக்குமே கொடுக்கல அவர். இந்த நிதி கொடுக்கறத கூட பக்கத்தில் இன்னொருத்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. குபேரனுக்கு கொடுத்தார். குபேரனுக்கு மேலே இப்போ இளையான்குடி மாறனாயனார் கோஷ்டிகளை உட்கார வச்சுட்டார். இளையான்குடி மாறனாயனார் காலத்து வரைக்கும் குபேரன் தான் அதுக்கு தலைமை பொறுப்பு. அதுக்கப்புறம் குபேரனுக்கு மேலே இளையான்குடி மாறனாயர் உட்கார வச்சு அவர் சொல்படி இவர் கேட்க வேண்டும். ஒரு இளையான்குடி மாறனாயர் வரலாற்றை சிந்திச்சா கண்டிப்பாக மழை வரும். உங்களுக்கு எப்போ மழைலாம் வேணுமோ, வறட்சின்னு யாருமே பெரிய புராணம் படித்தவங்க வறட்சியாக இருக்குன்னு சொல்லவே வேண்டாம். நேற்று கூட ஒரு அடியார் கோயம்புத்தூர் சொல்ல அபரிமிதமாக மழை தண்ணி எங்கள் தோட்டத்தில் இருக்குதுங்க ஐயா அப்படின்னாரு. இப்படி வறட்சியாக இருந்த காலம்லாம் உண்டு. இளையான்குடி மாறனாயார் அவ்வளவு சிறப்பான தொண்டு செய்தவர். எனவே இப்படி கணக்கு வைத்துக் கொள்ளுகிறார் பெருமான். அந்த கணக்கு எப்படி இருக்குன்னா, தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று, நம்முடைய அப்பர் சாமியுடைய பாட்டு பக்கம் 74. 74ல் 8வது பாட்டு. ஒரு அருமையான பாடல். இந்த கணக்கு வைத்துக் கொள்ளுகின்றது மட்டும் தெரிஞ்சு போச்சுன்னா நாம் இனிமேல் எந்த நம்முடைய சிந்தனையாகட்டும் செயல்பாடாகட்டும் பேச்சு எல்லாம் ஒழுங்குபட்டு விடும். நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு தெரியாமல் வீட்டில் ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு நீங்கள் கணவன் மனைவி பேசிக்கிறது, அவர் தனியாக பேசுகிறது எல்லாருக்கும் ரெக்கார்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். மறுநாள் போட்டு காட்டப்படுகிறது. எப்படி இருக்கும் நாளையிலிருந்து, எப்பா இந்த கேமரா எங்கே இருந்தது நான் பார்க்கவே இல்லையே, ஏன் இது எவ்வளோ என்னது பாட்டு மாறி இருக்கா? 74 8வது பாட்டுங்க. 8வது பாட்டு பாடு. தொழுது சுவாமி மலை பக்கத்தில் ஒரு தலம் உண்டு. எத்தனை பேர் போயிருக்கீங்க? திரு இன்னம்பர். ஆமாம், அவர் அங்கே அவருக்கு தான் மேலே டியூட்டி. அவர் எல்லாரும் யாராவது அன்போட வழிபாடு செய்கிறாங்க, அறக்குறையை யார் பூஸ் பண்ணுறாங்க, பூஜையை யார் பண்ணலை, நேரத்தை யார் வீணாக்கிட்டாங்க, எல்லா கணக்கும் அவர் எழுதிட்டு இருக்கிறாராம். அதாவது எழுதும் கீழ்கணக்கு அப்படின்றது. இங்கே கீழ்கணக்கு என்பது நமக்கு தெரியாது, மறைத்து வைக்கப்படுகின்ற கணக்கு. இது அப்படியே பிறவிதோறும் தொடர்ச்சியாக வரும். நமக்கே தெரியாது, போன பிறவியில் செய்தது இந்த பிறவியில் வரலாம்.
இதுக்கு 10 பிறவிக்கு முன்னாடி செய்தது இப்போ கூட்டப்படலாம். எப்போ வேணுனாலும் அந்த கால்குலேஷன் அவர் பெருமான் வைத்து கொண்டு நம்மை இயக்குகின்ற அந்த நிலை. இப்படி இந்த காலை நேரத்தில் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காது விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை. ஒரு விண்ணுலகம், மண்ணுக்கு மேல் வைகுண்ட மாதிரி ஏராளமான அந்த உலகங்கள் இருக்கின்றன. அப்படி எல்லா உலகங்களிலும் இருப்பவர்கள் அதனையும் கடந்து இருக்கக்கூடிய மருந்து நம்முடைய பெருமான். எனவே அது ஒரு மருந்து என்று, அது ஒப்பற்ற மருந்து. நம்முடைய வள்ளலார் அவர் பதிகத்திலேயே மருந்து என்றே பெருமாள் நாராயணையை கடைசியாக பாடிவாங்க, பாட்டை எடுத்து கொடுத்து. எனவே அந்த தேவர்கள்லாம் அமிழ்தம் வேண்டி அவங்க வாழ்நாளை நீட்டிப்பதற்கு அவங்க பார்க்கடலை கடைந்தாங்க, நன்றி வந்துச்சு. இப்போ நோயற்ற வாழ்வும் அந்த நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற அந்த நிலை, அது நீண்ட காலத்தை வேணாலும் தரலாமே ஒழிய மரணத்தை அது தடுக்க முடியாது. அமிர்தம் வந்து மரணத்தை எல்லாம் நீக்கி கொடுக்காது. கொஞ்சம் வாழ்நாள் உங்களுக்கு கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ரா இருந்துக்கலாம், ஆனால் அந்த மரணத்தை நீக்க வல்ல ஒரு மருந்து இருக்குது. பிறப்பு இறப்பை நீக்கி பேரானந்தமாகிய அந்த முக்தி நெறியை, முக்தி அந்த தருகின்ற அந்த சிறப்பு 5 எழுத்து மந்திரத்தை நம்முடைய மணிவாசக பெருமான் நமக்கு உணர்த்துகின்ற அந்த காட்சி. ஆனால் சிவபெருமானுடைய அந்த அமிழ்தம் அந்த நஞ்சையும் அடக்கியது, அந்த நஞ்சை நீக்கி அருளியது. எனவே அப்படிப்பட்ட பிறப்பு இறப்பு என்று இரண்டாக வருகின்ற பிணியை நீக்குகின்ற ஆற்றல் 5 எழுத்து மந்திரத்துக்கு உண்டு. அப்படிப்பட்ட மருந்து சிவம் என்பதை காட்டி, அது தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கள்லாம் மனக்கவலை மாற்றல் அறி. திருவள்ளுவர் தேவநாயனார் தனக்கு ஓமை இல்லாதவன் சிவபெருமான். சிவபெருமானோடு எந்த கடவுளையும் ஒப்பிட்டு பேசவே கூடாது. மற்ற தேவர்களை பேசலாம், ஆனாலும் சிவத்தோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது. அது ஒப்பற்ற மருந்து, அது தனி முதல்வன் சிவம் என்பதை காட்டுகின்ற, அது விண்ணோர் முழு முதல் என்று மணிவாசக பெருமானும் குறிப்பிடுவார். திருவெண்பாவில் ஒரு அருமையான பாடல், அது என்ன பாடலாம், திருவெண்பாவில் 47 4வது பாடல். திருவாசகத்தில் முன்னை வினை இரண்டும், இந்த வினையை நீக்கி நமக்கு அருளை தருகின்ற மருந்து சிவம். இப்போ உலகத்தில் நமக்கு ஒரு நோய், தலைவலி, காய்ச்சல், ஏதாவது 4 ஆளுக்கு ஒன்று வருது. இது மருந்து சாப்பிடணும்னா ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு மருந்து. அப்போ மருத்துவரும் வேறு வேறு இருப்பாங்க. பழைய காலத்தில் ஒரே மருத்துவரே எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. இப்போ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தனித்தனி டிவிஷன். ஆனால் இங்கே என்ன மருந்துன்னா மருந்தும் சிவம் தான், டாக்டரும் அவரே தான், வைத்தியநாதரும் அவர் தான், வைத்தியமும் அவர் தான். எனவே அதை நீக்கக்கூடிய சிறப்பு பெருமானுக்கே உரியது. ஐயா முன்னை வரை முனையர்கள் 4வது பாட்டு. முன்னை வீணை இரண்டோ, முன்னை வினை இரண்டோ, வேறறுத்து முன் நின்றார், வேறறுத்து முன் நின்றார், பின்னை பிறப்பறுக்கும், பின்னை பிறப்பறுக்கும், பேராளன் பேராளன் பெருந்துறையில் மேய, பெருந்துறையில் மேய, பெரும் கருணையாளன், பெருங்கருணையாளன், துயரம் தீர்க்கும் வருந்துயரம் தீர்க்கும், மருந்து மருந்து தீர்க்கும், மருந்து வருந்துயரம் தீர்க்கும். நம்முடைய துயரத்தை தீர்க்குகின்ற மருந்து. அப்புறம் என்னென்ன நீக்குது? வினைகளை நீக்குது, அப்புறம் பிறப்பை அறுக்குது, முத்தியையும் தருகின்ற மருந்து. இதை விட யார் என்ன வேணும் இல்லையா? அது அம்பலமான மருந்து. அம்பலமான பெருமானுடைய சிறப்பு. இந்த பதிகம் முழுக்க ஒரு அருமையான பதிகம், இவ்வளவு அற்புதமாக இருக்கும். இப்படிப்பட்ட பெருமானை வழிபாடு செய்கின்ற இந்த பெண்ணடியார்கள் விண்ணுக்கு ஒரு மருந்தை
வேத விழுப்பொருள், வேதத்திற்கெல்லாம் விழுப்பொருள் என்று. இந்த விழுப்பொருள் என்பது ஒரு சிறந்த இடம். அது மேலிருந்து நமக்காக கீழே விழும் பொருள். அது விழுதல் என்பது, அதனால தான் ஆலமரத்தில் அந்த கிளைகள்லேருந்து கீழே அந்த வேர் வளரும் இல்லையா, அதுக்கு விழுது என்று பெயர். அது கீழே வாங்கி தாங்கி. அதுபோல் சிவம் நம்மை தாங்குகின்ற தாயாக இருக்கின்ற பெருமான். அது எல்லாவற்றையும் கடந்து மேலான பொருள், நமக்காக கீழே இறங்கி வந்து காப்பாற்றக்கூடிய பொருள். எனவே அப்படிப்பட்ட இந்த வேதங்கள் ஐயா என பொங்கி ஆழ்ந்து அகர்ந்த நுண்ணியனே என்று மணிவாசக பெருமான் சிவபுராணத்தில் குறிப்பிடுவார். அப்படி இந்த உயர்ந்த பொருள் அந்த சிவத்தை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளைக்கு நின்றுருக யாம் நாட்டோம் என்று நாங்கள்லாம் அன்போடு மன மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக கண்ணீர் மல்க பாடிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்து எண்ணி சொல்லுன்னு சொல்கிறையே, நேரமெல்லாம் வேஸ்டாகாதா, நீ வேணா எண்ணிக்க அப்படின்னு அந்த கண்ணுக்கு இனியான் என்று. இந்த கண்களில் அந்த கண் என்பது புறக்கண்ணும் உண்டு, அகக்கண் மிக இன்றியமையாத ஒன்று. யாருக்கு அகக்கண் திறக்குதோ அவங்க தான் இறைவனை வழிபாடு செய்ய முடியும். புறக்கண்ணால் பார்க்கின்ற வழிபாடு ஒரு காட்சி பொருளாக மட்டுமே அமைந்துவிடும். மனதிலே இறைவனை நிறுத்தி அகக்கண் திறக்க வேண்டும். இந்த அகக்கண் திறப்பது நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த பதிகங்கள் தான். மீளா அடிமை பதிகமும் ஆலம்தான் புகழ்ந்து அமுது செய்தார், இரண்டும் அற்புதமான பதிகங்கள். திருமந்திரத்தில் இதற்கு இந்த அகக்கண் புறக்கண்ணை பற்றி ஒரு காட்சி. திருமந்திரத்தில் பக்கம் 457, 2944 மந்திரம் 2944. 457ல் முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் என்று கண்ணில் வெறி கண்ணை பார்த்துட்டே இதை பார்த்த அதை பார்த்தேன்னு சொல்கிறீங்க. உள்ள தியானத்திலே இறைவனை பார்த்தையா, அகப்பூசை செய்தாயா? மனசில் அகப்பூசை செய்ய வேண்டாமா? வெளியே புறக்காட்சி மட்டும் பத்தாது, அகக்காட்சி மிக இன்றியமையாத ஒன்று. அதை சுட்டி காட்டி அப்படி வெளியே மட்டும் பார்த்துட்டு போய் இறைவனை பற்றி பேசுகின்ற காட்சியை நமக்கு சுட்டி காட்டுகின்ற திருமூலருடைய திருவாக்கு. 457, 457, 2944. முகத்தில் கண் கொண்டே காண்கின்ற அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். மகற்கு தாய் தன் மணாளனோடாடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமாறெங்கனே. ஒரு தாயிடம் பெண்ணு கேட்டாலாம், இல்லறம் எப்படி இருக்குன்னு. அது உனக்கும் திருமணம் ஆச்சுனாதான் தெரியும் அப்படின்னு அவரவர்களுக்கு அந்த ஆத்மாவிற்கு தனித்தனியாக. அதனால்தான் சைவ சித்தாந்தத்தில் தெளிவாக அந்த அனுபவம் என்பது ஒருத்தருக்கு கிட்டியதை இன்னொருத்தர்கிட்ட சொல்ல முடியாது. பேச்சுக்கு சொல்லலாம் முடியே, அந்த அனுபவம். இப்போ என்ன சொல்லணும்னா, ஒரு லட்டு ரொம்ப இனிப்பாக செஞ்சுருக்காங்க, நெய் சொட்ட சொட்ட இருக்குது. ஒருத்தர் சாப்பிட்றார். இப்போ நான் சாப்பிட்றேன், எனக்கு இனிக்குது, உங்களுக்கு எப்படி இனிக்கும்? நீங்களும் சாப்பிட்டா தான் இனிக்கும். அதுபோல் ஒருவருக்கு கிடைத்த அனுபவம், அந்தந்த ஆத்மாவிற்கும் அனுபவம் தனித்தனி. அவரவர்களும் தனித்தனியாக முயற்சி செய்யணும். அவங்கவுங்களும் தனியாக அந்த அனுபவம் கிடைப்பதற்கு தான் இறைவன் அருளுகிறார். ஒருத்தருக்கு பாடுறாரு, ஒருத்தர் தேவாரம் பாடுறார், ஒரு ராகத்தில் பாடுறார், இன்னொருத்தருக்கு இப்படி பாடினா தான் பிடிக்கும். அப்படி அவங்கவுங்க அவங்களுக்குன்னு ஒரு இன்ப நிலையை தனக்கென்று ஒன்றை வகுத்து கொள்வார்கள். அதுபோல் அந்தந்த ஆன்மாவிற்கு ஒரு அனுபவ நிலை உண்டு. அதை நம் திருமூலர் அகத்தில் கண் கொண்டு காண்பதுதான் ஆனந்தம் என்று இந்த பெருமானை இந்த கண்ணுக்கு இனியானை, கண்ணிலே கண்கள் இரண்டும்
அவன்கண் நம்முடைய மணிவாசக பெருமான் திருப்படையாட்சியில் பாடுவார். அப்படி கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் நெக்கு, அந்த நெக்கு நெக்கு நின்று உருகுதல். இந்த உருக்கம் யார் ஒருவருக்கு வந்து விட்டதோ அவங்க இறைவனிடம் நெருங்கி விட்டார்கள் என்றார். யார்கள் கண்ணீர் மல்குதோ தேவாரம் பாடும் பொழுது, ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லும் பொழுது, பெருமானை நினைக்கும் பொழுதே அந்த கண்ணீர் மல்க, அது உள்ளம் அலைவுறாமல் அப்படியே நிறைத்து அவருடைய திருவடிகளிலே நின்று அவனை வழிபட வேண்டும். அந்த காட்சியை புறக்கண்ணால் காட்சி பார்க்கிறோம், அந்த காட்சி பார்த்த மாத்திரத்தில் உள்ளே பதிவாக வேண்டும். உள்ளே அந்த நினைவு மேல மேல வரணும். இப்போ ஒடுத்தூர் சாமி திருமணத்துக்கு காலையில் வந்தோம், இன்னைக்கு நாள் முழுக்க அதே காட்சி தொடர்ச்சியாக இங்கே அம்பலவான பெருமான், நால்வர் பெருமக்கள், நாம் திருவம்பாவை சிந்தித்தது மீள மீள தொடர்ச்சியாக இருந்தால் அதுதான் அருள் நிலைக்கு நம்மை மேலே. அது இந்த உருகுதல் என்பது ஒரு பானை, மண்பானை இருந்ததுன்னா அதில் பனிக்கட்டியால் நல்ல குளிர்ச்சியான தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா அந்த பானையில் பார்த்திங்கன்னா வெளியே முத்து முத்தார் அந்த தண்ணீர் கசிந்து நிற்கும். அதுபோல் உள்ளே குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அந்த மனம் குளிர்தல் என்பது ஒரு மனம் பெரும்பாலும் எல்லாருக்கும் வெப்பமாக தான் இருக்கும். அது குளிர் அடைஞ்சிருச்சுன்னா அது ஆனந்தம். அது யார் குளிர் வைக்க வேண்டும்? இறைவன் தான் குளிர் வைப்பார். அந்த மனம் குளிர வழிபடுதல், வாயார பாடுதல், மனதார நினைத்தல், இதெல்லாம் ஆற வேண்டும். எல்லாம் நம்மளால சூடாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். சூடாக இருப்பது குளிர வேண்டும் என்று மார்கழி மாதத்தில் குளிரான காலத்தில் அப்படி நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் வழிபாடு வைத்திருக்கிறார்கள். இப்படி இந்த உருகி பெருகி உளங்குளிர இறைவனை வழிபாடு செய்கின்ற நிலையிலே நாங்கள்லாம் இப்படி வழிபாடு செய்து பாடிக்கிட்டு இருக்கிறோம். நீ இன்னும் தூங்கி எழுந்தாமல் நீயே எண்ணி குறையில் வீரேரோர் என்பாவா என்று நீ எழுந்து வா, நீயே வேணும்னா எண்ணி பார்த்துட்டு வேணும்னா திருப்பி போய் தூங்கிக்க. எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படின்னு எண்ணிட்டு மீண்டும் நீயே போய் அந்த காலத்தை வீணாக்கணும்னு முடிவு பண்ணிட்ட. அதனால் என்கிட்ட பேசிக்கிட்டே இன்னும் உறங்கிக் கொண்டே இருக்கிறாய். எனவே எழுந்து வா, இப்போ எழுந்து வந்துட்ட வாட்டி திருப்பி தூங்க மனசு வருமா? வராது. எழுதுகிற காலம் வரை தான் நமக்கு இடையூறு. அந்த திருவம்பாவை இப்போ 4 வயது வந்துட்டு இப்போ 4 நாள் ஆச்சு. இனிமேல் பெருமான் விடமாட்டார். தொடர்ச்சியாக அந்த அருள் நிலையை தந்து விடுவார். இந்த தொடர்ச்சிக்கு ஆன்ம முயற்சி, இப்படிப்பட்ட முயற்சி தான் முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்தோடு நம்ம திருவள்ளுவர் தேவநாயனாரும் இந்த முயற்சி அந்த இறைவனுடைய அந்த திருவருளோடு கொண்டு சேர்க்கின்ற முயற்சி. எனவே இப்படி இந்த கண்ணுக்கு இணையவனாக இருக்கின்ற பெருமானை நாமும் நாள்தோறும் எப்பொழுதும் பாடி அந்த பரவி அந்த அருள் நிலையிலேயே திளைப்போம். பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவெண்ணைநல்லூரில் பெருமான் தடுத்தாட்கொண்டார். அவர் அங்கிருந்து தலப்பயணமாக புறப்படுறார். பதிகம் பித்தா திரைசூடி பாடி ஒவ்வொரு தலமாக பாடிக்கொண்டு தில்லைக்கு வருகிறார். அம்பலவான பெருமானை பார்க்கிறார். பார்த்த மாத்திரத்தில் அவர் கண்கள் பார்த்தது அவருடைய 5 புலன்களும். இப்போ நமக்கு அன்னைக்கு ஆசிரியர் கூட என்ன சொன்னார்? 5 கேட்டுன்னு சொன்னார். ஒரு கேட்டில் வர திறனையே நம்மளால போட்டி ஜெயிக்க முடியல. 5 கேட்டில் 5 திறனை வந்தா எப்படி? அப்படின்னு அந்த 5 புலன்களை பற்றி சொன்னார். இப்போ அந்த 5 புலன்களும் அங்கு ஒடுங்கி நிற்கிறது. பெருமானை அம்பலவான பெருமான் முன்னாடி நீங்கள் சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அறிவு வெளியே செல்லவே செல்லாது. அம்பலவான பெருமான் எதிரில் போய் நின்றுட்டிங்கன்னா நம்முடைய அறிவே செயல்படாது. பெருமான் ஆட்கொண்டு விடுவார். அப்படி ஒரு ஆற்றல் மிக்க அந்த இடம். நமக்கு இங்கே அம்பலவான பெருமான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறார். முன்னாடி இருந்து அப்படியே பாதுகாத்து கொண்டிருக்கின்ற நிலை. அங்கே சுந்தரமூர்த்தி சாமிகள் சென்று பெருமானை பார்த்த மாத்திரத்தில் அப்படியே அவருடைய 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள ஐயா அந்த தடுத்தாட்கொண்ட புராணத்தில் பக்கம் 31, பெரிய புராணத்தில் 31வது பக்கம் 106வது பாடல். 106 சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு என்ன அனுபவம் கிடைத்தது என்று இந்த 5 புலன்களும் ஒன்றி நின்று இறை வழிபாடு செய்து கொண்டு அங்கேயே அப்படியே அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். சும்மா அனுபவிக்கல, பேரானந்தம். இதற்கு மேல் ஒன்றுமே தேவையில்லைன்னு அனுபவிச்சுட்டு இருக்கிறார்.
அப்பதான் திருவாரூருக்கு வாங்க கூப்பிட்டார். திருவாரூர் போயிட்டார். அப்போ அந்த இடம் அந்த அனுபவத்துக்குரிய பாடல் 5 பேர் அறிவு 106வது பாடல் 31 பக்கம் எப்பாடல். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணமொரு மூன்றும் சாத்வீகமேயாக வாழ் தடைய நாடும் ஆனந்த எல்லையில் தனி பெரும் கூத்தின் பேரின்ப வெள்ளத்துள் திகைத்து மாறிலா மகிழ்ச்சியில் அவருடைய குணம் சாத்விகம். நமக்கு 3 குணம்: தாமச குணம், ராட்சத குணம், சாத்விகம். அதில் சாத்விகத்திலே உயர்ந்த சாத்விகம். இது 3 9ஆ மாறும். 3 9 பங்கா மாறும். அதில் சாத்விகத்தில் சாத்விகம், திருந்து சாத்விகம் என்று அந்த உயர்ந்த நிலையை குறிப்பிட்டு அந்த கரணங்கள் எல்லாம் ஒடுங்கி அந்த இறை வழிபாட்டிலேயே ஒன்றி இருந்ததாம். அந்த ஒரு ஆனந்த, ஒரு மாறிலா மகிழ்ச்சி, ஒரு ஆனந்த நிலையை காட்டுகின்ற ஒரு இடம். நமக்கு அப்படி மனம் குவிந்து இறை வழிபாடு கிடைத்து விட்டால் நமக்கு ஒடுகுத்தூர் மகான் எப்படியும் உதவி செய்வார். மாணிக்கவாசக சுவாமிகள் இருக்கிறார், அம்பலவான பெருமான் இருக்கிறார். நமக்கு என்ன ஒரு ஆனந்தமான நிலை. நாம் தொடர்ந்து அடுத்த வகுப்பிலே அடுத்த பாடலை சிந்திக்கலாம். இன்றைய சிந்தனை சிந்திக்க வைத்த இறைவனுடைய திருவருளுக்கும் குருவருக்கும் நன்றி கூறி வகுப்பினை நிறைவு செய்வோம். இன்றைய பாடல் தென்தில்லை மன்றினுள்ளாடி போற்றி. அண்ணா